50% மட்டும் பே பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட்டை கையில் வாங்கிக்கலாம். அது 916 இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். பாதி அமௌண்ட் நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா கூட 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு 12% 18% அப்படின்ற இடத்துல வெறும் 2% அப்படிங்கிறது மிகப்பெரிய சேமிப்பு. ஹாய், வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை முகப்பேரில் இருக்கிற ரேட் ஃபார் கோல்டுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம நிறைய நம்ம சென்னையில் நிறைய ஊரில் நிறைய நகை கடைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம எந்த நகை கடைக்கு போய் ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் வாங்கினோன்னா கூட அங்கே செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி அப்படின்னு நிறைய நம்மளுக்கு போகும். லைக் 8%லேருந்து ஸ்டார்ட் ஆகி 12, 15, 16ன்னு ஒரு நகைக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேதாரம் இருக்கும், வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம நகை விலையை தாண்டி நம்ம அதையும் நம்ம பே பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பட் ரேட் ஃபார் கோல்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க கிட்டக்க ஃப்ளாட்டாக 2% தான். நீங்கள் எந்த விதமான நகை எடுத்தாலும் சரி, கம்மல்லேருந்து, செயின்லேருந்து, நெக்லஸ்லேருந்து எது எடுத்தாலும் ஜஸ்ட் 2% தான் அது அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக ஜிஎஸ்டி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது ஆஸ் யூஷுவல் பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி 12%, 18% அப்படின்ற இடத்துல வெறும் 2% அப்படிங்கிறது மிகப்பெரிய சேமிப்பு ஒரு கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அது என்னது, அது எப்படி உங்களால் கொடுக்க முடியுது, இவங்க என்ன மாதிரிலாம் நகை விற்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இப்போ உள்ளே போய் என்னங்கிறத டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரேட் ஃபார் கோல்டை பற்றின, அதாவது இவங்க என்ன பேசிக்காக சேல் பண்ணுறாங்கன்னா ரீஃபர்பிஷ்ட் கோல்டு, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ரேட் ஃபார் கோல்ட்னா என்ன, உங்கள் பிராண்டில் என்ன தான் பண்ணுறீங்க, அதை கிளியராக சொல்லுங்கள். நாங்கள் ரீஃபர்பிஷ்ட் கோல்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட எந்த ஒரு செய்கூலி சேதாரம் கிடையாது. நீங்கள் நம்மக்கிட்ட இருந்து 1 கிராம்லேருந்து 100 கிராம் வரையும் வாங்கினாலுமே எல்லா ஆர்னமெண்ட்ஸுக்குமே ஒன்லி 2% ப்ராசஸிங் ஃபீ, 3% ஜிஎஸ்டி தான். இப்போ ரீஃபர்பிஷ்ட் கோல்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது சொல்லுங்களேன், அப்படின்னா என்ன? இப்போ ஒரு கஸ்டமர் அவங்க ஒரு ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்களே மேம், அது நமக்கு வேண்டாம் சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்ககிட்ட சேல் பண்ணும்போது அது 916 ஹால்மார்க்காக இருந்துச்சுன்னா அது ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நாங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு சேல் பண்ணுறது தான் ரீஃபர்பிஷ்ட் கோல்டு. அதுமாரி சில ஜுவல் ஷாப்பில் 180 டேஸ்க்கு மேலே அந்த ப்ராடக்ட் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாடல் அந்த மாதிரி ப்ராடக்ட்டுமே நாங்கள் சேல் பண்ணுறோம். நியூ ஆர்னமெண்ட்ஸுமே நம்ம சேல் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் இவங்க 2 விதமாக சோர்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா, கஸ்டமர்ஸ் பணத்துக்காக நகை வேண்டாம், அதை கொடுத்து விற்று காசாக்கிடலாம்னு நினைக்கிறவங்கள்ட்ட கஸ்டமர்ஸ் நகையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அந்த நகையை புதுப்பிச்சு நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. இன்னொன்று, ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு குறிப்பிட்ட டிசைன் இருக்குது, இவ்வளோ தான் இதோட பீரியட் அப்படின்னு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியடுக்கு மேலே அவங்க ஷாப்பில் சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நகையை ஜுவல்லரி ஷாப்லேருந்து இவங்க வாங்கி அதை சேல் பண்றாங்க. கரெக்ட்டா? நம்ம 916 ஹால்மார்க். ஓகே, அது ஒன்று கான்ஸ்டன்ட்டா சொல்றாங்க. என்னன்னா, அது 916 இருந்தா மட்டும் தான் ரேட் ஃபார் கோல்ட்ல கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்றாங்க. கரெக்ட்டா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஓகே, எங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் நீங்க பை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். சரி. ஆதார் வெரிஃபிகேஷன் ஏன் பண்றோம்னா, நீங்க தான் நம்ம கிட்ட வாங்குறீங்களா, அந்த அட்ரஸ்ல தான் நீங்க இருக்கீங்களான்னுக்காக நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிப்போம். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, கஸ்டமருக்கும் முடிஞ்சிருச்சு, ஓகே நாங்கள் பேமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா எங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணிட்டு கஸ்டமர் அதில் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா 50%, இப்போ அவங்க ஒரு 1 lakh ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு 50,000 நமக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டீம் கிட்ட நாங்கள் வெரிஃபை பண்ணிவிடுவோம் அந்த அமௌண்ட் வந்திருக்கான்ட்டு. அமௌண்ட் வந்ததுமே நம்ம இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். அந்த நம்ம கொரியரில் என்னென்ன வைப்போம்னா, கஸ்டமர் புக் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டு, அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கான இன்வாய்ஸ் பில்லு, இப்போ அவங்க வாங்கியிருக்க ஜுவல்ஸுக்கான பியூரிட்டி ரிப்போர்ட்டு, தேங்க்யூ கார்டு எல்லாமே வச்சு சேஃபாக பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் டிஸ்பேச் பண்ணோன்னா நம்ம மறுநாள் எண்ட் ஆஃப் டேக்குள்ளே கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும். நாங்கள் மறுநாள் காலையில் வந்ததுமே ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எடுத்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணி நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். கொரியர் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, கஸ்டமருக்கு போயிடுச்சா என்னன்னு ஃபாலோ பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட ரிசீவ் ஆனதுமே கஸ்டமர்கிட்ட மேம் உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு பக்கத்தில் ஜுவல் ஷாப்பில் செக் பண்ணுறதுனாலும் தாராளமாக செக் பண்ணிவிட்டு ரிமைனிங் பேலன்ஸ் அதே அக்கௌண்ட்டில் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிடுவோம். எனக்கு இது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, 50% மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட்டை கையில் வாங்கிக்கலாம். நம்ம நகை கடைக்கு போனோன்னா கூட ஃபுல் அமௌண்ட் ஜிஎஸ்டிலேருந்து எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் மேக்கிங் எல்லாம் வச்சாதான் அந்த நகையை நம்ம கையிலேயே வாங்க முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. பாதி அமௌண்ட் நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா கூட 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்மளுக்கு நம்பகத்தன்மை ஓகே இந்த கடையில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட கடை நம்ம மைண்டில் வச்சுட்டோம்.
வச்சுக்கோன்னா அங்கே போய் இது 916 தானா, இது பியூர் கோல்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பேலன்ஸ் 50% பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு உண்மையில் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. இப்போ ரேட் ஃபார் கோல்டில் இங்கே என்னென்ன டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபர்பிஷ்டு தான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரியல் நம்ம கடையில் வாங்குற புது ஜுவல்லரி மாதிரியே தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு ஆக்சுவலி கண்ணில் தெரியல. இது வந்து முகப்பு செயின், இது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ். ஓகே, முகப்பு செயின் ஆக்சுவலி இது வந்து 20 கிராம்ஸ்க்குள்ளவே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, 2 சவரன்லேருந்து நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, முகப்பு செயின் வந்து 2 சவரன்லேருந்தே ஸ்டார்டிங்னு சொல்கிறாங்க. பாருங்க, பீகாக் டிசைன் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் 4 கிராம்ஸ். 4 கிராம்ஸ் கிராம்ஸ்ல இருக்கு. ஓகே, பாருங்க, இது வந்து பால் செயின், ஷார்ட் செயின் நம்ம போடுவோம் இல்லையா கழுத்தொட்டி. ஸோ அந்த மாதிரி செயின் வந்து ஜஸ்ட் 4 கிராம்ஸ் தான். இவங்க இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, வெயிட் வந்து நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி தான். வெயிட் வந்து 4.050. ஓகே, இந்த மாதிரி நல்லா திக்கான செயின்ஸ் கூட இருக்குது, ஜென்ஸ் வேர் பண்ணுறது. வெளியில் வந்து நிறைய பர்சன்டேஜ் போகும், இங்கே நம்ம வெறும் 2%ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த 2% அப்படிங்கிறது நீங்கள் சார்ஜ் பண்ணுறது எதுக்கான சார்ஜ்? ப்ராசஸிங் ஃபீ. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. இல்லை. ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி வருமா? ஜிஎஸ்டி 3%. ஜிஎஸ்டி 3%. ப்ராசஸிங் ஃபீ 2%. 2 + 3 5% ஆகும். ஓகே, 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 ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸா? ஆமாம். ஃபுல் அண்ட் ஃபுல் செயின், நெக்லஸ், ஹாரம், மிடில் ஹாரம் எல்லாமே வச்சுருக்காங்க. கரெக்டாக போய் சொன்னால் தான் தெரியும் இது வந்து ரீஃபர்பிஷ்ட் கோல்டு அப்படிங்கிறது. மற்றபடி கடையில் வாங்கின புது ஜுவல்லரி அப்படின்னு தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம கிட்ட பேங்கிள் கலெக்ஷன் நிறைய இருக்குங்க. ஓகே, ஸோ நெக்லஸ், செயின்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸிங் பாருங்க, டிசைன் சூப்பராக இருக்குப்பா. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. இதெல்லாம் பேங்கிள் கலெக்ஷன்ஸ். ஸோ பாருங்க, இது இப்போ நீங்கள் கேட்கும் போதே கூட உங்களுக்கு நம்ம கிளியர் வீடியோலேருந்து எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்க முடியாததுனால நீங்கள் ஒரு வீடியோ கால் மூலமாக கூட நீங்கள் ஆர்னமெண்ட்ஸை பார்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அது கிளியர் வீடியோ, ஹால்மார்க் பிக் எல்லாமே கூட நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேனா தான் நீங்கள் நம்மக்கிட்ட பை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆன்லைன் வாங்கிக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமாவும் ஒரு சிலருக்கு நேரில் தான் வந்து பார்க்கணும், நேரில் வந்து வாங்கணும்னு இருக்கிறவங்களுக்கு வரலாம். நீங்கள் தாராளமாக வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% அந்த ட்ரஸ்ட் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஆன்லைன்ல பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது எப்படி ஆன்லைன்ல வந்து கோல்டு வாங்க முடியும்? ட்ரெஸ் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுனா நம்ம தைரியமா வாங்கிடுவோம். பட் எப்படி வந்து கோல்டு வந்து ஆன்லைன்ல வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். பட் வந்துட்டு நான் நேர்ல வந்து பார்த்ததை சொல்றேன். ஸோ இவ்வளோ பெரிய ஆஃபீஸோட, இவ்வளோ ஸ்டாஃப் மெம்பர்ஸோட கோல்டு வந்து பேங்கிள்ஸ்லேருந்து செயின்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸும் இவங்க ஆஃபீஸ்லேயே வச்சிருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா வர முடிஞ்சதுன்னா சென்னை முகப்பேரில் இவங்க ஆஃபீஸ் இருக்கு, நீங்க வந்து கூட வாங்கலாம். அப்படி இல்லை நான் வந்து நம்புறேன் ஆன்லைனே வாங்குறேன் அப்படின்னாலும் ஆன்லைன்ல வாங்கலாம். அதேமாதிரி நமக்கு 3 பிரான்ச் இருக்கு. திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்கு, இங்கே முகப்பேர் பிரான்ச், அண்ணா நகர்லையும் ஒரு பிரான்ச் இருக்கு. சென்னையிலேயே 2, அதுபோல் திருச்சியில். ஓகே, ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ எல்லா இடத்துலையுமே கலெக்ஷன்ஸ் வந்தா பார்க்கலான்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, பட் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ ஆன்லைன்ல வாங்குறாங்க, நீங்க சொல்ற மாதிரி 50% பேமெண்ட் பண்ணி கையில ப்ராடக்ட் வாங்குறாங்க. பட் வாங்கிட்ட பிறகு எனக்கு ஏதோ டிசைன் பிடிக்கல, இல்லை அதில் ஏதோ டேமேஜ் இருக்குது, அப்போ நான் ரிட்டர்ன் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு நகை கடையில் வாங்கினா டேரெக்டாக போய் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். பில் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, இந்தாங்க எனக்கு பிடிக்கல மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட வாங்கினா நான் என்ன பண்ணுறது? எக்ஸ்சேஞ்ச் பண்ண டிசைன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கிளியராக இந்த டிசைன்ஸ் தான் அவங்க பார்த்துருக்காங்க எல்லாமே கிளியராக சென்ட் பண்ணிடுவோம். அதாவது வீடியோ காலில் கம்பேர் வீடியோ கிளியராக, ஏன்னா நம்மளுமே கிளியர் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். இன்கேஸ் இப்போ நம்ம கொரியர் பண்ணும்போதும் 100% ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு அனுப்பும். இன்கேஸ் கொரியரால் ஏதாவது டேமேஜ், எங்கனால ஏதாவது டேமேஜ் அப்படி இருந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட அவங்க நீங்கள் ப்ராடக்ட் நாங்கள் வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க பண்ண 50% அமௌண்ட்டை நம்ம தாராளமாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ 50%ஓட அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா வந்து கேட்டுக்கலாம்.
மாத்தணும்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அவங்க எனக்கு வேண்டாம் நான் வேறு ப்ராடக்ட் பார்க்குறேன் வாங்குறதுனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாலுமே நம்ம அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி. ஓகே ஓகே சூப்பர். இப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் எப்படி பார்க்கறது, எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை எப்படி வாங்குறது? மேம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துலாம். நம்மகிட்ட இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேஸ்லேருந்து அப்டேட்ஸ் வந்துடும். என்ன ஆர்னமெண்ட்ஸ் ரேட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இல்லைனா நம்ம ரேட் ஃபார் கோல்டு வெப்சைட் லிங்க்குமே இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஆல் அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் குரூப்லயும் செக் பண்ணிக்கலாம்ன்றாங்க, வெப்சைட்லயும் செக் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. வித் அன்னிக்கான பிரைசிங்கோட நீங்க மென்ஷன் பண்ணிடுவீங்க. டெய்லி பேஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எனக்கு ரேட்டோடமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ எனக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்? கீழே இப்போ அந்த போஸ்ட் கீழே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் இருக்கு மேம். நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ், அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவான நம்பர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அவங்க சொல்லுவாங்க. இப்போ ரேட் ஃபார் கோல்டில் வந்து 3 கோல்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சிஸ்டர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட 3 கோல்டு ஸ்கீம் இருக்கு. ஓகே, மந்த்லி ஸ்கீம்ஸ், கோல்டு ஃபியூச்சர் ஸ்கீம், கோல்டு லாக்இன் ஸ்கீம், கோல்டு வந்து கிராமேஜ் ஸ்கீம் இருக்கு. ஓகே, கோல்டு ஃபியூச்சர் ஸ்கீம் எப்படின்னா மந்த்லி நம்ம 1000 rupees பே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ வந்து லைக் நீங்க ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் பே பண்ணுவீங்களா 1000 rupees 11 month பே பண்ணுவீங்க. 12th month வந்து நம்ம கம்பெனி சைட்ல இருந்து 10% போனஸ் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து கோல்டு ஃபியூச்சர் ஸ்கீம். கோல்டு கிராமேஜ் ஸ்கீம் இருக்கு. அதுல வந்து நீங்க எவ்வளவு பேமெண்ட் வேணா பே பண்ணலாம். லைக் ஸ்டார்டிங் 100, 500 உங்ககிட்ட எப்போலாம் அமௌண்ட் இருக்கோ நீங்க அப்போலாம் போடலாம். இன்னைக்கு தான் போடணும், மந்த்லி கிடையாது, அப்படிலாம் இல்ல. நீங்க எப்போ வேணா பே பண்ணலாம். இது 365 daysன்றது அதர் ஜுவல் ஷாப்ல இருக்கு. பட் நம்ம கிட்ட அப்படி இல்ல. நீங்க இப்போ ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் போடுறீங்க, நாளைக்கு எனக்கு கிராம் கட் ஆயிடுக்கு, எனக்கு ஓகேனா நீங்க அதை எப்போ வேணாலுமே எடுத்துக்கலாம். இது வந்து கோல்டு கிராமேஜ் ஸ்கீம். அதாவது அதுக்கான மெச்சூரிட்டிங்கிறதே நான் டிசைட் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க போடுற ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கிராமா தான் கன்வெர்ட் ஆகுமே, கண்டி அமௌண்ட்டா கன்வெர்ட் ஆகாது. ஓகே ஓகே, சோ நகை விலை கம்மியாகுதுன்னா நம்ம டக்குனி அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம இருக்கிற கேஷ் போட்டுறலாம். அது வந்து கோல்டு கிராமேஜ் ஸ்கீம். கோல்டு லாக்கிங் ஸ்கீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது 6 month தான். ஒன்ஸ் 1 lakh தான் நீங்க பே பண்ண முடியும். இப்போ 1 lakh பே பண்றீங்க, 6 month கழிச்சு நீங்க 7th month எடுக்கும்போது எந்த ஒரு செய்குலி சேதாரமுமே இல்லாம 2% ப்ராசஸிங் ஃபீ, 3% GST கம்பெனியே பேர் பண்ணிப்பாங்க. அதுவும் கிடையாது. ஆமா, அதுவுமே இல்ல. அந்த 2+3% கிடையாது. அந்த லாக்கிங் ஸ்கீம்ல நீங்க 1 lakh போடுறீங்கன்னா இந்த 1 lakh கழிச்சு நீங்க 7th month எடுக்கும்போது எந்த ஒரு சார்ஜஸ்மே இல்ல. நீங்க எவ்வளவு பேமெண்ட் புக் பண்ணீங்களோ அந்த கிராம மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம அந்த பல்கா அமௌண்ட் பே பண்ற அன்னைக்கு என்ன வந்து கோல்ட் ரேட்டோ அந்த ரேட்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். சோ அந்த ரேட்டுக்கு என்ன கிராம்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அது நம்ம வந்து 7 months 6 months 7th month வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். வித்தவுட் அந்த 2% சார்ஜ், அந்த ப்ராசஸிங் சார்ஜ் அந்த 2% தான் கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாம கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ரேட் ஃபார் கோல்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த குரூப்ல நீங்க ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அது போக நீங்க வெப்சைட்லயும் செக் பண்ணிக்கலாம். இது போக இவங்களோட மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் இது எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்டா கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.